டாண்ட்ரஃப்க்கு உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 டைம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஷார்ட் கான்டாக்ட் தெரப்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூஸை ஜஸ்ட் லைக் தட் போட்ட ஒன்று ரின்ஸ் ஆஃப் பண்ணுறத விட பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஸ்கால்புக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு கண்ணுக்குள்ளே இறங்காத அளவு மைல்டாக தண்ணி தொளிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு தூக்கி முடிஞ்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ரின்ஸ் ஆஃப் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் தேர்ட் திங் வந்து ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண செய்யலாம் ஹேரை. ஸோ வந்து ட்ரை அண்ட் யூஸ் அ கண்டிஷனர் வந்து ஸ்கால்புக்கு போட வேண்டாம், உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ரின்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த 3 விஷயம் இல்லாமல் தேர் ஆர் 2 more important things. என்ன அப்படின்னாக்கா, சஃபிஷியண்டாக தூங்கணும். பிகாஸ் தூக்கமின்மை வந்து டாண்ட்ரஃப்க்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அண்ட் லாஸ்ட் விஷயம், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், லீட் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்னாக்கா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணுன்றதை நான் சொல்லலை. வில் பி ஸ்ட்ரெஸ் அரவுண்ட் அஸ், இங்கே அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். பட் வி ஷுட் நோ டு பிளாஸ்ட் இட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நிறைய பாட்டு கேளுங்க. அண்ட் வந்து இஃப் பாசிபிள் ட்ரை அண்ட் டான்ஸ் அண்ட் ஹாவ் அ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வேர்ல்டு ஓடிக்கிட்டே இருக்கிறனால வேலைன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணும், அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கு. நம்ம வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுறது இல்லை. ஸோ நமக்குள்ள இருக்க கவலைகள், டிப்ரெஷன்ஸ், வேற ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் வந்து லெட் அவுட் பண்றதே இல்லை, மனசுக்குள்ளேயே வச்சு அமுக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சிட் அண்ட் டாக், எமோட் இட் அவுட், வென்ட் இட் அவுட். ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் ட்ரை அண்ட் சீ ஃபார் டாண்ட்ரஃப் ரெமெடிஸ். டேக் கேர்.